ஓம் சாந்தி. 9/3/2025 அவ்யக்த வாக்தாதா. திருப்புதல் தேதி 20/3/2004. இந்த ஆண்டு விசேஷமாக ஜீவன் முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள் என்று அன்பு கடல் நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். தந்தைக்கும் குழந்தைகளின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கும் திலாராம் தந்தையின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. இந்த பரமாத்மா அன்பு, உள்ளபூர்வமான அன்பு தந்தை மற்றும் குழந்தைகள் மட்டுமே அறிவர். பரமாத்மா அன்பிற்கு தகுதியானவர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான். பக்த ஆத்மாக்கள் பரமாத்மா அன்பிற்கு ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். பாக்கியம் நிறைந்த பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த அன்பிற்கு பாத்திரமானவர்கள். குழந்தைகளுக்கு விசேஷ அன்பு ஏன் இருக்கிறது என்பதை பாப் தாதா அறிவார். ஏனென்றால் இந்த நேரத்தில்தான் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகிய தந்தையின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் கிடைக்கிறது. பொக்கிஷங்கள் இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல, அநேக பிறவிகளுக்கு. இது அழிவற்ற பொக்கிஷம் உங்கள் கூடவே இருக்கும். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் உலகத்தினரை போல வெறும் கையுடன் செல்ல மாட்டீர்கள். அனைத்து பொக்கிஷங்களும் கூடவே இருக்கும். எனவே இப்படிப்பட்ட அழிவற்ற பொக்கிஷங்களின் பிராப்தியை அடைவதற்கான போதை இருக்கிறது தானே. மேலும் அனைத்து குழந்தைகளும் அழிவற்ற பொக்கிஷங்களை சேமித்து உள்ளீர்கள் தானே. சேமிப்பின் போதை, சேமிப்பின் மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கிறது. ஒவ்வொருவரின் முகத்திலும் பொக்கிஷங்கள், சேமிப்பின் ஜொலிப்பு தென்படுகிறது. தந்தையின் மூலம் என்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை அறிவீர்கள் தானே. தனது சேமிப்பு கணக்கை என்றாவது சோதித்து பார்த்து இருக்கிறீர்களா? அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தை அளவற்று கொடுத்திருக்கிறார். சிலருக்கு குறைவாக, சிலருக்கு அதிகம் கொடுப்பது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் வற்றாத, துண்டிக்கப்படாத அழிவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள். குழந்தை ஆவது என்றால் பொக்கிஷங்களுக்கு எஜமானர் ஆவது. எனவே எவ்வளவு பொக்கிஷங்களை பாப்தாதா கொடுத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துங்கள். அனைத்தையும் விட முதல் பொக்கிஷம் ஞான செல்வம். ஆக அனைவருக்கும் ஞான செல்வம் கிடைத்திருக்கிறதா அல்லது அடைய வேண்டுமா? நல்லது. சேமிப்பாகவும் இருக்கிறதா அல்லது சிறிது சேமிப்பாக ஆகியிருக்கிறது, சிறிது செலவாகி விட்டதா? ஞான செல்வம் என்றால் புத்திசாலியாகி 3 காலங்களையும் உணர்ந்தவராகி காரியம் செய்வதாகும். ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். நிறைந்த ஞானம் மற்றும் 3 காலங்களின் ஞானத்தை புரிந்து கொண்டு ஞான செல்வத்தை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலம் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தில் பயன்படுத்துவதன் மூலம் விதியின் மூலம் வெற்றி கிடைக்கிறது. அநேக பந்தனங்களிலிருந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அனுபவம் செய்கிறீர்களா? சத்தியுகத்தில் ஜீவன் முக்தி கிடைக்கும் என்பது கிடையாது. இப்பொழுது இந்த சங்கமயுக வாழ்க்கையிலும் அநேக எல்லைக்கு உட்பட்ட பந்தனங்களில் இருந்து முக்தி கிடைத்து விடுகிறது. வாழ்க்கை பந்தனமற்றதாக ஆகிவிடுகிறது. அறிவீர்கள் அல்லவா? எத்தனை பந்தனங்களில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள். எத்தனை விதமான ஐயோ ஐயோ என்பதில் இருந்து முக்தியாகி விட்டீர்கள். மேலும் எப்பொழுதும் ஐயோ ஐயோ என்பது நீங்கி ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில்
வாயினால் அல்ல, சங்கல்பத்திலும் கனவிலும் கூட ஐயோ என்பது வந்துவிட்டால் ஜீவன் முக்தி நிலை இல்லை. ஆஹா ஆஹா, இவ்வாறு இருக்கிறீர்களா? தாய்மார்கள் ஐயோ ஐயோ என்று கதறுவது இல்லைதானே? அவ்வப்பொழுது வந்து விடுகிறதா? பாண்டவர்களுக்கு வருகிறதா? மனதில் கூறாவிட்டாலும் மனதில் சங்கல்பத்திலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஐயோ என்று கூறினால் பறக்க முடியாது. ஐயோ என்றால் பந்தனம் மற்றும் பறப்பது. பறக்கும் கலை என்றால் ஜீவன் முக்தி, பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது. எனவே சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் பிராமண ஆத்மாக்கள் எதுவரை அவர்கள் பந்தனத்திலிருந்து விடுபடவில்லையோ, தங்கத்தினால் ஆன பந்தனம் அல்லது வைரத்தினால் ஆன பந்தனம் என்று கயிறு கட்டப்பட்டு இருந்தால் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் முக்தியின் கதவு திறக்க முடியாது. நீங்கள் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆவதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்திக்கான கதவு திறக்கப்பட்டு விடும். எனவே கதவு திறப்பதற்கு அல்லது அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து, அமைதியற்ற தன்மையிலிருந்து முக்தியை கொடுக்கும் பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. எனவே எனது பொறுப்பை நான் எந்த அளவிற்கு கடைபிடித்து இருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் பாப் தாதாவுடன் உலக மாற்றம் செய்வதற்கான காரியத்தின் ஒப்பந்தத்தை எடுத்து இருக்கிறீர்கள். ஒப்பந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள், பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். தந்தை விரும்பினால் அனைத்தையும் செய்துவிட முடியும். ஆனால் தந்தைக்கு குழந்தைகளின் மீது அன்பு இருக்கிறது, ஆனால் தனியாக செய்ய விரும்பவில்லை. அவதாரம் எடுத்த உடனேயே குழந்தைகளாகிய உங்களையும் அவதரித்து விட்டார். சிவராத்திரி கொண்டாடினீர்கள் அல்லவா? யாருக்கு கொண்டாடினீர்கள்? பாப்தாதாவிற்கு மட்டுமா? உங்கள் அனைவருக்காகவும் கொண்டாடினீர்கள். தந்தைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துணையாக இருக்கிறீர்கள். இந்த போதை இருக்கிறதா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை துணையாக இருக்கிறோம். பகவானுக்கு துணையாக இருக்கிறீர்கள். ஆக இந்த ஆண்டின் கடைசி சந்திப்பில் அனைத்து குழந்தைகளிடத்திலும் இதையே விரும்புகிறார். என்ன விரும்புகிறேன் என்று கூறட்டுமா? செய்ய வேண்டி இருக்கும். வெறுமனே கேட்டால் மட்டும் போதாது, செய்ய வேண்டி இருக்கும். ஆசிரியர்கள் சரிதானே? கைகளை உயர்த்துங்கள். ஆசிரியர்கள் விசிறி அசைத்துக் கொண்டிருக்கின்றனர். வெப்பமாக இருக்கிறது. நல்லது. அனைத்து ஆசிரியர்களும் செய்வீர்களா மற்றும் செய்விப்பீர்களா? செய்விக்கவும் வேண்டும், செய்யவும் வேண்டும். நல்லது. காற்றும் வீசிக் கொண்டிருக்கிறது. கைகளையும் அசைத்து கொண்டு இருக்கிறீர்கள். காட்சி நன்றாக இருக்கிறது. மிக்க நன்று. ஆக பாப்தாதா இந்த பருவத்தின் கடைசியில் ஒரு புதுவிதமான தீபாவளியை கொண்டாட விரும்புகிறார். புரிந்ததா? புதுவிதமான தீபாவளி கொண்டாட விரும்புகிறார். நீங்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாட தயாராக இருக்கிறீர்களா? யார் தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அப்படியே ஆம் என்று கூறிவிடக் கூடாது. பாப் தாதாவை மகிழ்விப்பதற்காக கை உயர்த்தக்கூடாது, மனதார உயர்த்த வேண்டும். நல்லது. பாப் தாதா தனது மனதின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய எரியும் தீபங்களை பார்க்க விரும்புகிறார். பாப் தாதாவின் ஆசை தீபங்களின் தீபாவளியை கொண்டாட விரும்புகிறார். புரிந்ததா? எப்படிப்பட்ட தீபாவளி? தெளிவானதா? பாப் தாதாவின் ஆசையின் தீபம் இது. இந்த ஆண்டு பருவம் முடிவடைந்து விட்டது. பாப் தாதா கூறியிருந்தார், நீங்கள் அனைவரும் கூட சங்கல்பம் செய்திருந்தீர்கள். நினைவு இருக்கிறதா? சிலர் அந்த சங்கல்பத்தை எண்ணத்தின் அளவில் மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சிலர் சங்கல்பத்தை பாதி நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சிலர் யோசிக்கின்றனர், ஆனால் அது யோசனையின் அளவில் தான் இருக்கிறது. அந்த சங்கல்பம் என்ன? ஒன்றும் புதிய விஷயம் இல்லை, பழைய விஷயம். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம்.
மாற்றம். உலக விஷயத்தை விட்டுவிடுங்கள். ஆனால் பாப் தாதா சுய மாற்றத்தின் மூலம் பிராமண குடும்பத்தின் மாற்றம், இதை பார்க்க விரும்புகிறார். இப்பொழுது இதை கேட்க விரும்பவில்லை. இப்படி இருந்திருந்தால் இப்படி ஆகியிருக்கும். இவர் மாறினால் நான் மாறுவேன், இவர் செய்தால் நான் செய்வேன். இதில் பிரம்மா பாபா விசேஷமாக கூறிக்கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு குழந்தையும் இதில் எனக்கு சமம். அர்ஜுனன் ஆகுங்கள். இதில் முதலில் நான், இந்த நான் நன்மைக்கான நான் ஆகும். மற்றபடி எல்லைக்கு உட்பட்ட நான் கீழே விழ வைத்து விடும். இதற்கு கதையும் இருக்கிறது. முதலில் நான் அர்ஜுனன் என்றால் நம்பர் 1, வரிசைப்படியாக கிடையாது. முதல் நம்பர் ஆக நீங்கள் 2ஆம் நம்பராக விரும்புகிறீர்களா அல்லது முதல் நம்பராக விரும்புகிறீர்களா? சில காரியங்களில் பாப்தாதா பார்த்தார். கேலியான விஷயம். குடும்ப விஷயத்தை கூறுகிறேன். குடும்பத்தினர் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட சில காரியங்கள் செய்கிறீர்கள். பாப்தாதாவிடம் செய்தி வருகிறது. சில காரியம், சில நிகழ்ச்சிகள் விசேஷ ஆத்மாக்களின் பொருட்டு நடைபெறும். ஆக பாப்தாதாவிடம், தாதிகளிடம் செய்தி வருகிறது. ஏனென்றால் தாதிகள் சாக்காரத்தில் இருக்கிறார்கள். பாப்தாதாவிடம் சங்கல்பம் வந்தடைகிறது. என்ன சங்கல்பம் வந்தடைகிறது? இதில் எனக்கும் பெயர் ஏற்பட வேண்டும். நான் குறைந்தவனா என்ன? எனக்கு ஏன் பெயர் கிடைக்கவில்லை? தந்தை கூறுகிறார், ஹே அர்ஜுனா என்பதில் உன்னுடைய பெயர் ஏன் இல்லை? இருக்க வேண்டும் தானே? அல்லது இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டுமா? எதிரில் மகாரதிகள் அமர்ந்திருக்கின்றனர். இருக்க வேண்டும் அல்லவா? இருக்க வேண்டுமா? ஆக பிரம்மா பாபா எதை செய்து காண்பித்தாரோ, யாரையும் பார்க்கவில்லை. இவர் செய்யவில்லை, அவர் செய்யவில்லை என்பதை பார்க்கவில்லை. முதலில் நான், இதில் நான் முன்பே கூறியிருந்தேன். அநேக விதமான ராயலான ரூபத்தின் நான் கூறியிருந்தேன் அல்லவா? அவை அனைத்தும் அழிந்துவிடும். எனவே இந்த பருவத்தின் கடைசியில் பாப்தாதாவின் ஆசை பிரம்மா குமார், பிரம்மா குமாரி என்று கூறிக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், அறிந்திருக்கும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும், ஒவ்வொரு குழந்தையும் சங்கல்பத்தில் இருக்கும் எல்லைக்கு உட்பட்ட பந்தனங்களிலிருந்து முக்தி அடைய வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக பந்தனங்களிலிருந்து முக்தி, ஜீவன் முக்தி, பிராமண வாழ்க்கையில் முக்தி, சாதாரண வாழ்க்கையிலிருந்து முக்தி அல்ல. பிராமணன் உயர்ந்த ஜீவன் முக்தி. இந்த ஆண்டு விசேஷமாக இதை கொண்டாடுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த அளவிற்கு தனது சூக்ஷ்ம பந்தனங்களை அறிவீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்கள் அறிந்திருக்க முடியாது. பாப்தாதா அறிவார். ஏனென்றால் பாப்தாதாவிடம் தொலைக்காட்சி இருக்கிறது. மனதிற்கான தொலைக்காட்சி, தேகத்திற்கானது அல்ல. அடுத்த பருவம் இருக்கும் தானே? அல்லது விடுப்பு கொடுத்து விடலாமா? ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்கலாமா? ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்க வேண்டுமா இல்லையா? பாண்டவர்கள் ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்கலாமா? தாதி கூறிக்கொண்டிருக்கிறார், மாதத்தில் 15 நாட்கள் விடுப்பு. நல்லது, மிகவும் நல்லது. விடுப்பு கொடுக்க கூடாது என்று யார் கூறுகிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். கொடுக்க கூடாதா? நல்லது. மேலே கேலரியில் அமர்ந்திருப்பவர்கள் கை அசைக்கவில்லை. முழு சபையும் கைகளை அசைக்கின்றனர். மிக நல்லது. தந்தை எப்பொழுதும் குழந்தைகளுக்கு சரி சரி என்று கூறுகிறார். சரிதானே? இப்பொழுது குழந்தைகள் தந்தைக்கு எப்பொழுது சரி என்று கூறுவீர்கள்? தந்தை சரி என்று கூறிவிட்டார். தந்தை இப்பொழுது ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். நிபந்தனையை ஏற்றுக்கொள்வீர்களா? அனைவரும் சரி என்று கூறுங்களேன். பக்கா. சிறிது கூட கவனக்குறைவாக இருக்க மாட்டீர்களா? இப்பொழுது அனைவரின் முகத்தையும் தொலைக்காட்சியில் பாருங்கள். நன்றாக இருக்கிறது. தந்தைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அனைத்து குழந்தைகளும் சரி சரி என்று கூறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆக பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். யாரும் காரணம் கூறக்கூடாது. இந்த காரணம் ஆகையால் இந்த பந்தனம் இருக்கிறது. பிரச்சனை அல்ல,
சமாதான சொரூபமாக வேண்டும். மேலும் கூடவே இருப்பவர்களையும் ஆக்க வேண்டும். ஏனென்றால் நேரத்தில் நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஊழல் எவ்வளவு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஊழல், அட்டூழியம் மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. உயர்ந்த நிலைக்கான கொடி முதலில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் மனதிலும் பறக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகில் பறக்கும். எத்தனையோ சிவராத்திரியை கொண்டாடி விட்டீர்கள். ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் இதையே சங்கல்பம் செய்கிறீர்கள். உலகில் தந்தையின் கொடியை பறக்க வைக்க வேண்டும். உலகில் இந்த தந்தையை வெளிப்படுத்தும் கொடியை பறக்க வைப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு பிராமணரும் தனது மனதில் இதய சிம்மாசனத்தில் எப்பொழுதும் தந்தையின் கொடியை பறக்க வைக்க வேண்டும். இந்த கொடி பறக்க வைப்பதற்கு 2 வார்த்தைகள் ஒவ்வொரு காரியத்திலும் கொண்டு வர வேண்டியிருக்கும். காரியத்தில் கொண்டு வர வேண்டும். சங்கல்பத்தில் அல்ல, புத்தியில் அல்ல, உள்ளத்தில், காரியத்தில், சம்பந்தத்தில், தொடர்பில் கொண்டு வர வேண்டும். கடினமான வார்த்தை அல்ல, பொதுவான வார்த்தை. அது ஒன்று. அனைத்து சம்பந்தம் தொடர்பில் தங்களுக்குள் ஒற்றுமை. அநேக சம்ஸ்காரம் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. 2வது, எந்த உன்னதமான சங்கல்பம் செய்தாலும் பாப் தாதாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் சங்கல்பம் செய்யும் பொழுது பாப் தாதா அந்த சங்கல்பத்தை பார்த்து கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா குழந்தையே, ஆஹா உன்னதமான சங்கல்பம். ஆனால் அங்கு ஆனால் என்பது வந்து விடுகிறது. வரக்கூடாது, ஆனால் வந்து விடுகிறது. சங்கல்பத்தில் அதிகபட்சம், அதாவது 90%. சில குழந்தைகளிடம் மிக மிக நன்றாக இருக்கிறது. பாப்தாதா நினைக்கின்றார், இன்று இந்த குழந்தையின் சங்கல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது, முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். ஆனால் வார்த்தையில் சிறிது குறைந்து விடுகிறது, செயலில் இன்னும் 3/4 பங்கு குறைந்து விடுகிறது, கலப்படமாகி விடுகிறது. என்ன காரணம்? சங்கல்பத்தில் ஒரு நிலைப்படுத்துதல், திடத்தன்மை இல்லை. ஒருவேளை சங்கல்பத்தில் ஒருமுகத்தன்மை இருந்தால் ஒருமுகத்தன்மை வெற்றிக்கான சாதனம். அதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. திடத்தன்மை வெற்றிக்கான சாதனம். என்ன காரணம்? முடிவில் ஒரே ஒரு விஷயத்தை பாப்தாதா பார்த்தார். மற்றவர்களை அதிகமாக பார்க்கிறீர்கள். நீங்கள் கூறுகிறீர்கள் அல்லவா, பாப்தாதா ஒரு விரலை நீட்டி காண்பித்தார். இவ்வாறு செய்கிறீர்கள் என்றால் ஒரு விரல் வேறொரு பக்கம், 4ம் தன் பக்கம் இருக்கிறது. 4ஐ பார்ப்பது கிடையாது, ஒன்றை மட்டும் அதிகமாக பார்க்கிறீர்கள். ஆகையால் திடத்தன்மை மற்றும் ஒருமுகத்தன்மை, ஒற்றுமை அசைந்து விடுகிறது. இவர் செய்தால் நான் செய்வேன் என்று கூடாது. இதில் அர்ஜுனன் ஆகிவிடுங்கள், ஆனால் இதில் 2ஆம் நம்பர் ஆகிவிடுகிறீர்கள். இல்லை என்றால் தங்களது ஸ்லோகனை மாற்றிக் கொள்ளுங்கள். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்பதற்கு பதிலாக உலக மாற்றத்தின் மூலம் சுய மாற்றம், பிறரது மாற்றத்தின் மூலம் சுய மாற்றம். மாற்றலாமா வேண்டாவா? மீண்டும் பாப்தாதா ஒரு நிபந்தனை வைக்கிறார். ஏற்றுக்கொள்வீர்களா? கூறட்டுமா? பாப்தாதா 6 மாதத்திற்கான முடிவை பார்ப்பார். பிறகு வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன். தந்தை சரி என்று கூறிவிட்டார் என்றால் குழந்தைகளும் சரி என்று கூற வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி. பாப்தாதா கூறுகிறார், சுய மாற்றத்திற்காக எல்லைக்கு உட்பட்ட இந்த நான் என்பதிலிருந்து இறக்க வேண்டி இருக்கும். ஷரீரத்தில் அல்ல, ஷரீரத்தில் இருந்து இறந்துவிடக் கூடாது. நான் என்பதிலிருந்து இறந்துவிட வேண்டும். நான் தான் சரி, நான் இப்படி இருக்கிறேன், நான் குறைந்தவனா
என்ன? எனக்கும் அனைத்தும் தெரியும். இந்த நான் என்பதிலிருந்து இறக்க வேண்டும். எனவே இறக்க வேண்டி இருக்கும் இந்த இறப்பு மிக இனிமையான இறப்பு. இது இறப்பு கிடையாது. 21 பிறவி ராஜ்ய பாகியத்தில் உயிர் வாழ்வது. ஏற்றுக்கொள்வீர்களா? ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இரட்டை அயல் நாட்டினர் என்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ அதை செய்வதில் தைரியம் வைக்கின்றனர். இது சிறப்பு. பாரதவாசிகள் மும்மடங்கு தைரியசாலிகள். அவர்கள் இரட்டை என்றால் இவர்கள் மும்மடங்கு. ஆக பாப்தாதா இதைதான் பார்க்க விரும்புகிறார். புரிந்ததா? இதுதான் பாப்தாதாவின் உன்னதமான ஆசையின் தீபம். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளுக்குள் ஏற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். இப்பொழுது இந்த முறை இந்த தீபாவளியை கொண்டாடுங்கள். 6 மாதங்களுக்கு பிறகு கொண்டாடினாலும் பரவாயில்லை. பிறகு பாப்தாதா தீபாவளிக்கான விழாவை பார்ப்பார். தனது நிகழ்ச்சியையும் பார்ப்பார். செய்தே ஆக வேண்டும். நீங்கள் செய்யவில்லை என்றால் பின்னால் வருபவர்கள் செய்வார்களா என்ன? மாலை உங்களுடையது அல்லவா? 16,108 நீங்கள் பழையவர்கள்தான் வருவீர்கள். புதியவர்கள் பின்னால் வருவார்கள். ஆம், சிலர் கடைசியில் வந்தாலும் வேகமாக வருவார்கள். சிலர் உதாரணமாக இருப்பார்கள். கடைசியில் வந்தாலும் வேகமாக செய்வார்கள். முதலாவதாக வருவார்கள். ஆனால் மிக சிலர் மட்டுமே. மற்றபடி நீங்கள்தான் இருப்பீர்கள். நீங்கள்தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள்தான் ஆக வேண்டும். எங்கு அமர்ந்து இருந்தாலும், அயல் நாட்டில் அமர்ந்திருந்தாலும், உள்நாட்டில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் நீண்ட காலம் உறுதியான நம்பிக்கை புத்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள்தான் அதிகாரிகள். பாப்தாதாவிற்கு அன்பு இருக்கிறது அல்லவா? யார் நீண்ட காலம் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறார்களோ, முழுமையான முயற்சியாளர்கள் அல்ல, ஆனால் நல்ல முயற்சியாளர்களாக இருப்பவர்களை பாப்தாதா விட்டு சென்று விடமாட்டார். கூடவே அழைத்து செல்வார். ஆகையால் உறுதியான நம்பிக்கை வையுங்கள். நான் தான் இருந்தேன், நான் தான் இருக்கிறேன், நான் தான் கூடவே இருப்பேன். சரிதானே? உறுதிதானே? சுப சிந்தனை, சுபமான உணர்வுகள், சுபமான பாவனை, மாற்றத்திற்கான பாவனை, உதவி செய்யும் பாவனை, கருணை உள்ளத்திற்கான பாவனையை வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது உள்ளடங்கி இருக்கிறது. வெளிப்படுத்துங்கள். அதிக போதனைகளை கொடுக்காதீர்கள். மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் அறிவுரை கொடுப்பதில் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். ஆனால் மன்னிப்பின் கூடவே போதனை கொடுங்கள். முரளியை கூறுவதில், கோர்ஸ் எடுப்பதில், அல்லது நீங்கள் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் போதனை கொடுங்கள். ஆனால் தங்களுக்குள் காரிய விவகாரங்கள் செய்யும் பொழுது மன்னிப்பு மற்றும் போதனை செய்யுங்கள். வெறும் போதனை செய்யாதீர்கள். கருணை உள்ளமுடையவராகி அறிவுரை அளித்தால் உங்களது கருணை அப்படி வேலை செய்யும். பிறரது பலவீனம் மன்னிக்கப்பட்டுவிடும். புரிந்ததா? நல்லது. இப்பொழுது ஒரு வினாடி மனதிற்கு எஜமானராகி மனதை எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் ஒருநிலைப்படுத்த முடியுமா? செய்ய முடியுமா? இப்பொழுது இந்த ஆன்மீக பயிற்சியை செய்யுங்கள். முற்றிலும் மனம் ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும். சங்கல்பத்திலும் குழப்பம் கூடாது. நிலையாக இருக்க வேண்டும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து அழிவற்ற அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்கள். எப்பொழுதும் சங்கமயுக சிரேஷ்ட பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தி நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் பாப்தாதாவின் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய, எப்பொழுதும் ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தி நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு
பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். நாலாபுறங்களிலும் வெகு தூரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு யார் அன்பு நினைவுகள் அனுப்பியுள்ளார்களோ அவர்களுக்கும் பாப்தாதா மிகவும் உள்ளபூர்வமான அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். கூடவே அதிகமான குழந்தைகள் மதுவனத்தின் புத்துணர்விற்கான நல்ல நல்ல கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கும் விசேஷமான அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: கடந்தவைகளை சிந்தனையில் கொண்டு வராமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. இன்று வரை என்னவெல்லாம் நடந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். கடந்தவைகளை சிந்திக்காமல் இருப்பதுதான் தீவிர முயற்சி. ஒருவேளை ஒருவர் கடந்ததை சிந்திக்கிறார் என்றால் நேரம், சக்தி, சங்கல்பம் அனைத்தும் வீணாகி விடுகிறது. இப்பொழுது வீணாக்கக்கூடிய நேரம் அல்ல. ஏனென்றால் சங்கம யுகத்தின் 2 நிமிடம், அதாவது 2 வினாடி வீண் ஆனால் அநேக ஆண்டுகளை வீணாக்கி விட்டீர்கள். ஆகையால் நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து இப்பொழுது முடிந்து போனவைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவராவது. ஸ்லோகன்: ஒவ்வொரு சங்கல்பமும் உன்னதமாக ஆகும் பொழுது தனக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். அவ்யக்த சமிஞ்சை: உண்மை மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். ஞானத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரத்தின் கூடவே சத்தியம் மற்றும் பண்பாட்டுடன் பேசுங்கள். சங்கோஜத்துடன் அல்ல. வெளிப்படுத்துவதற்கு முதலில் தன்னை வெளிப்படுத்துங்கள். பயமற்றவர்களாக ஆக்குங்கள். சொற்பொழிவின் போது வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் அவ்வளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதில் தந்தையின் அறிமுகம் மற்றும் அன்பு கலந்திருக்க வேண்டும். அந்த அன்பு காந்தம் போன்று ஆத்மாக்களை பரமாத்மாவின் பக்கமாக ஈர்க்க வேண்டும். ஓம் சாந்தி.